வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இந்த முட்டையை வச்சுட்டு ஒரு சூப்பரான முட்டை மாஸ் செய்ய போகிறோம். இந்த முட்டை மாஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போது அதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய், ஜீரகம் கொஞ்சம், கொஞ்சமாக சோம்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு, ஒரு முழு பூண்டை தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 5 முட்டையை அவிச்சிட்டு 8 பீஸாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இது ரெண்டும் தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான் இதுக்கு தேவை. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் இப்போது நம்ம ஜீரகம், சோம்பு இது ரெண்டையும் சேர்த்து பொரிய விடலாம். ஜீரகம், சோம்பு ரெண்டும் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் போட போகிறோம். இப்போ வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துடலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துட்டு அது கூட இப்போ நம்ம நல்லா தட்டி வச்சுக்கிற பூண்டு அதையும் இப்போ சேர்த்தாச்சு. இப்போது நல்லா கிளறி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கும் பொழுது பூண்டு ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. அது கூட இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போது அது கூட நம்ம மற்ற ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் நம்ம மிளகுத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதையும் இப்போ சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எல்லாம் மசாலாவோடு சேர்ந்து நல்லா குக்காகி வந்துருச்சு. அவ்வளோதான். இது அப்படியே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்படியே அடுப்பை இறக்கி வச்சிடலாம். இப்போது தவாவில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை அதில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, இந்த கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா மசாலாவோட அந்த வெங்காயம் நமக்கு கடிப்படணும். அதனால் ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வதங்கணும்னு இல்லை, இந்த கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்குச்சினாலே போதுமானது. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கியாச்சு. இது போதும். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை அதில் சேர்த்துடலாம். மசாலா, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு அதுக்கு இப்போ இந்த வெங்காயம் போட்டோம்ல, அதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதக்கி விட்டோம். நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை அவிச்சு ஒரு முட்டையை 8 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அதை சேர்த்துடலாம்.
இப்போது எல்லா பக்கமும் அப்படியே மசாலாவும் முட்டையும் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அந்த மசாலா வந்து முட்டையில் சேர்ந்துட்டு அப்படியே பாருங்கள், அப்படியே பரப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பி திருப்பி விட்டு நம்ம கிளறி எடுத்துட்டோன்னா ஒரு சூப்பராக முட்டை மாஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. இது சப்பாத்தி, தோசை, நம்ம ரைஸ் கூட எது கூட வேணுனாலும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ஒரு சூப்பரான முட்டை மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பவும் போல் அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.